ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ பிக்ஸ். இன்னைக்கு வேற லெவலில் சூப்பரான டாஸ்க் வச்சிருக்காரு பிக் பாஸ். என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு டாஸ்க். இந்த கோர்ட்டு டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கானா வினோத் மேலே ஒரு 3 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அதாவது தர்பீஸ் இருக்காருல்ல, நம்மளோட தர்பீஸ் வந்து வெளியே போனதுக்கு, அதாவது திவாகர் வெளியே போனதுக்கு காரணமே வந்து கானா வினோத் தான் அப்படின்னு ஒரு கேஸ் ஒன்று வந்தது. இன்னொரு கேஸ் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, தர்பீஸை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒன்று கேஸ் போட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, ஆதிரி வந்து அதை இது எல்லாமே யார் கேஸ் போட்டது பார்த்தா ஆதிரி தான். கானா வினோத் என்ன சொன்னாருன்னா, அதுக்கு எதிராக அவர் ஒரு இது ஒன்று அக்யூசேஷன் வந்து வச்சிருந்தாரு. என்னன்னா, இவங்க வெளியிலேருந்து பார்த்துட்டு உள்ளே வந்தோடனே இப்போ வந்து தப்பாக சொன்னாங்க, அதனால மக்கள் என் மேலே வச்சுக்கிற அன்பு வந்து இப்போ குறைஞ்சிரும், இவங்க வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாரு. ஸோ இது வந்து ரெண்டு ஜட்ஜஸும் வந்து கேட்டிருந்தாங்க. யாருன்னா அமித்தும் திவ்யாவும் வந்து ஜட்ஜாக போட்டாங்க. இதில் அமித் பரவாயில்லைங்க, அந்த திவ்யா அது அந்த அந்த கறந்து எதுக்கு தான் ஜட்ஜாக போட்டான்னே தெரியல, ஒன்றுமே தெரியலைங்க. அதாவது இவங்க போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்க வந்து வக்கீலாக வந்து இந்த இதுக்கு வந்து ஆதிரிக்கு வந்து யார் வாதாடினா அரோரா வந்து வாதாடினாங்க. ஆனால் அது செம்ம ஃபன்னு. அரோரா பேசுகிறன்ற பேரில் வச்சு செஞ்சுட்டாங்க, வச்சு பண்ணிட்டாங்க அப்படிதான் பேசுறாங்க. என்ன செஞ்சாங்கன்னு சொல்லவே இல்லை கடைசி வரையுமே. அதாவது அவங்க எல்லாருமே வந்து வச்சு செஞ்சுட்டாங்க, வச்சு செஞ்சுட்டாங்கன்னு அமித் வந்து கேட்டாரு, என்னவா வச்சு செஞ்சாங்க, சமையல் செஞ்சாங்களா இல்லை வேற ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. ஏன்னா வச்சு செஞ்சுட்டாங்க, என்ன வச்சு செஞ்சு சொல்லல. அதாவது பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லவே இல்லை. அது அதாவது கானா வினோத் வந்து இவரை வந்து திவாகரை வந்து வச்சு செஞ்சிருக்காரு தான் சொல்றாங்க. என்ன வச்சு செஞ்சாங்கன்னு சொல்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து அது வந்து என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதே வந்து ரொம்ப நேரம் சொல்லியிருந்தாங்க. அதே போல வியன்னாவை வந்து சாட்சிக்கு கூப்பிட்டாங்க ஆதிரைக்கு. ஆனா பாத்தீங்கன்னா, அதாவது அங்க வக்கீல் பேசவே இல்லை, அது பாட்டு பேசிக்கினே இது தொடர்ந்து கண்டினியூஸா பேசிக்கிது, யாரையும் பேசவே இல்லை. அதே போல அதாவது குறுக்கு கொஸ்டின் கேட்கறத விக்ரம் போயிருந்தாரு. அதை கானா வினோத்துக்கு வந்து விக்ரம் தான் வந்து வக்கீலா வந்தார். போயிட்டு கேட்கலான்னு போனா ஏன்னா அது பாட்டு பேசினே இது, ஆமா அவர் பண்ணாரு, இது பண்ணாரு, அது பண்ணாரு சொல்லினே இதை கேட்ட இவங்களை பேசவே இல்லை. அதே போல அந்த சைடு வந்து அமைத்து பார்த்தீங்கன்னா முடியவே இல்லை அவரால். ஏன்னா இவங்க பண்றதெல்லாம் தெளிவா சொன்னா தானே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். ஆனா இது பாட்டு வளவளன்னு பேசினே இது. கானா வினோத்தை வந்து அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தால வந்து வெஸ்ட் போனாரு. அதுக்கப்புறம் வந்து 2 பேரோட தரப்பு வந்து, அதாவது மெயின் 2 பேர் வந்து ஆதிரியும் அதுக்கப்புறம் கானா வினோத்தை வந்து ஃபர்ஸ்ட் பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சாட்சிக்கு வந்தாங்க தெரியுமா, அதை வியன்னா வந்து பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அரோரா வந்து பேசினாங்கல்ல, பேசுனதுக்கு அப்புறம் மற்றவங்க இந்த பக்கம் வந்து சாட்சிக்கு வந்து யாரையுமே கூப்பிடவே இல்லை, இந்த பக்கமே பேசுறாங்க. அதாவது ஆதிரி சைடே வந்து பேசிக்கிறாங்க. அதாவது வினோத் வந்து ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்றாரு பேசுறதுக்கு, இல்லை வேற யாருன்னா கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா அவங்க 2 பேர்ல அமித் பரவாயில்ல, ஓரளவுக்கு நேர்மையா நடக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த இங்க திவ்யா இருக்கிறாங்களா, அவங்க அந்த இடத்துல ஜட்ஜாவும் இல்லை, அந்த இடத்துல கேரக்டராகவும் இல்லை. என்னன்னா அவங்க வீட்டிலே இருக்கிறாங்களாம். அதாவது என்னன்னா அந்த கேரக்டரை வீட்டில் இருக்கிறாங்களாம். அதனால எனக்கு அந்த விஷயம் தெரியும், அங்கே நடந்த சம்பவத்தப்ப நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜட்ஜி வந்து விட்னஸாக வந்து ஆக முடியாதுல்ல, அது கூட தெரியுமா, அது நான் இருந்தேங்க, நான் பார்த்தேங்க அப்படின்றாங்க. அது அமித்தும் சொல்றாரு, இல்லைங்க இந்த கேமில் வந்து நீங்கள் ஜட்ஜினா ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ணுறோம், நீங்கள் வந்து அது போய் சாட்சி சொல்லக்கூடாது, நீங்கள் விட்னஸ் ஆகக்கூடாதுன்னா அது திரும்ப வந்து இல்லை, நான் வீட்டில் இருந்தால் நான் இந்த வீட்டில் தானே இருக்கிறேன், எனக்கு அது தெரியுமே இருந்து உன்னை ஜட்ஜாக போட்டிருக்காங்களா, அந்த நீ ஜட்ஜி கேரக்டரில் ஜட்ஜாகவே மாறணும், அதுதான் வந்து கேரக்டர். இதுதான் பிக் பாஸ் ரொம்ப நாளாக சொல்லிக்கிறாரு. ஆனால் இது என்ன பண்ணுன்னா, திவ்யா அங்கே உட்காந்துக்கின்னு நான் வந்து இந்த வீட்டிலேருந்தே தானே வந்தேன், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இந்த பக்கம் அரோராவும் ஆதிரியா எல்லாம் பேசினாங்களா. இப்போ திவ்யா, அரோரா, ஆதிரியா இவங்கெல்லாம் ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டீம்லேருந்து இப்போ வந்து பேசுகிறாங்க. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா மூடின்னு ஆதிரி சொல்கிறதும் அந்த பக்கம் பேசுறதும் மட்டும் தான் கரெக்டாக சொல்கிறாங்க. இது செய்கிறாங்க, அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் விக்ரம் பேசுகிறாரு, விக்ரம் பேசுகிறாலும் மதிக்கவே மாட்டுறாங்க. அதே போல் வந்து அந்த அந்த இடத்துல வந்து விக்ரம் இருந்தாரா கேட்டால் விக்ரம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்புறம் இருக்குதுன்றாங்க. இந்த இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டுக்குள்ளே நடந்ததுன்னா நம்மளுக்கு எரிச்சல் தான் முடிச்சு. ஏன்னா திவ்யா கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் தெரியுமா பேசுனாங்க, 2 வக்கீலும் வந்து பேசிட்டாங்க. 2 வக்கீலும் வந்து பேசும்போது வந்து அடிக்கடி வந்து பின்னாடி வந்து கத்தினே இருந்தாங்க. அதுக்கு வந்து அந்த தவாலி பானா அவன் வந்து டம்மு தட்டினே இருந்தான். எஃப்ஜே வந்து தட்டி அவர் வந்து வாய முடுங்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் எந்த டாஸ்க்குமே ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் அப்பயே சொன்னார், இங்கே இது கோர்ட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இவனுக்கு உள்ளே போய் கொஞ்ச நேரம் தான், அதாவது அந்த கேஸ், அதாவது இது முடிஞ்ச உடனே 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. வியன்னாவும் கானா வினோத்தும். என்னதான் பண்ணாலும் இவங்களை வந்து திருத்தவே முடியாதுங்க. இவங்களை வச்சு டாஸ்கே பண்ண முடியாது. இப்படி தான் டாஸ்க் ஏதாவது வச்சா அதை அழிச்சிருவாங்க, சண்டை போட்டு காலி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சண்டை போட்டது ஒரு வழியாக வந்து சரியாச்சா, சரிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஜட்ஜை வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்ல சொன்னாங்க. அமித் என்ன பண்ணாருன்னா, சரி நான் சொல்லிட்டுமா அப்படின்ட்டு, சரி நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு என்னன்னா அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. என்னன்னா அரோராவும் ஆதிரி சைடு சொன்னாங்களா, அதாவது ஆதிரி சொன்ன அந்த குற்றச்சாட்டு வந்து ப்ரூவ் பண்ணல, அதனால வந்து இது கானா வினோத் பக்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு.
அதுக்கப்புறம் திவ்யா ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு பேசி பாருங்க, கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே பேசிக்குதுங்க. என்னால் தாங்க முடியல. நம்ம எப்படியும் ஒரு கதை சொன்னாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி இது பாட்டும் பேசி எழுதுது. அந்த அப்போ நடந்த சம்பவம், இப்போ நடந்த சம்பவம், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு ஜட்ஜி எல்லாத்தையும் வந்து விசாரிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே படிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே பேசிக்குது. நம்மளால முடியவே இல்லை. அடைச்சே சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் காண்டாகி உள்ள விட்டாரு. வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேட்டார். இல்லை பிக் பாஸ், நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் இப்போ ஏதோ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுத்தாங்க. என்னன்னா இவங்க வந்து ஆதிரிக்கு வந்து சாதகமாக வந்து ஜட்ஜ்மெண்ட் விட்டாங்க. ஸோ 2 ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து வேறு வேறு இதுக்கு தொட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் மக்கள் மன்றத்துக்கே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து மக்களே வந்து தீர்ப்பு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜட்ஜு வக்கீல் இவங்கள தவிர மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டாரு. அதை இந்த பின்னாடி இருந்தாங்கல்ல மக்கள் என்ற பேரில் உள்ளகிற ஆட்கள்லாம் அவங்களையும் வந்து டிஸ்கஷன் பண்ணி சொல்லிட்டேன்றப்போ அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு காணா விண்ணத்து மேலெல்லாம் தப்பு இல்லை, அவர் வெளியே போனதுக்கு காரணம் வந்து இவர் கிடையாது, மக்கள் தான் ஓட்டு போட்டு வெளியில் போட்டாங்க அப்படின்ட்டு வந்து தெளிவாக சொல்லி காணா விண்ணத்து பக்கம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து போயிடுச்சு இப்போ. ஆனால் இருந்தாலும் கானா வினோத்தை பேசவே விடல அந்த இடத்துல. அது பண்ணது பெரிய தப்பு. ஏன்னா அவர் ஒரு வாட்டி அதை சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனால் சொல்ல விட மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த கோர்ட் உள்ள நடக்கிறதா இருந்தாலும் ஒருத்தர் வந்து அவங்க சொல்லணும்னு திரும்ப இது பண்ணாங்கன்னா திரும்ப விடுவாங்க அவங்க சொல்கிறதுக்கு. அவங்க செய்திருக்கிற நியாயத்தை எப்போ கேட்டாலும் சொல்ல விடுவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடவே இல்லை. திவ்யா வந்து நாங்கள் நின்றுக்கல ஜட்ஜி, நாங்கள் உட்காந்துக்கலாம், நீங்கள் சும்மா சும்மா கேட்டீங்க, இங்கே பாருங்க வக்கீல், உங்களோட கட்சிக்காரர் பாருங்க, இது வேலை பண்ணக்கூடாது கோர்ட்டில் அப்படி இப்படி சொல்லி காணாவினத்து பேசவே இல்லை. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறமே காணாவினத்து அங்கே ஒரு சண்டையை வச்சிட்டாரு. வேணாக்க காணாவினத்துக்கு சண்டை வந்தப்போ ஆதிரியை வந்துட்டாங்க. அப்போ வந்து காணாவினத்தை சொன்னார், எப்ஜே இங்கே பாரு. ஏன்னா எப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எப்படி சொல்கிறது, காணாவினத்து சைடு மட்டும் அவங்க எதாவது பேசுனாங்கன்னா கத்திக்கினே இருக்கிறாங்க, வாய முடுங்கன்ட்டு. இந்த சைடு வந்து அவங்க பேசுகிறாங்க, வாயே திறக்க மாட்டாங்க, கம்முன்னு இருக்காங்க. அதை தான் காணாவினத்து கேட்டார், ஏன்டாடி நான் பேசுனா மட்டும் இந்த பக்கம் வந்து வாய முடுங்க சொல்கிறல, அந்த பக்கம் அவங்க பேசி இருந்துருக்கிறாங்க, அதே நீ கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு காணாவினத்து போய் வேற லெவலில் பேசினார். ஏன்னா இதுக்கு கரெக்டு தான் பேசணும். ஏன்னா எம்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடை வந்து பாடிக்கிறேன். ஏன்னா அவர் கேட்டிருந்தாரு, ஆதிரி உங்கள் ஃப்ரெண்டுன்னா நீ வந்து அவங்க சைடு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவியா, ஏன் என் பக்கம்லாம் பேச மாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் காணவினத்து வீட்டுக்குள்ளேயே வந்து அந்த பிரச்சனை உள்ள திரும்ப பேசினார். அப்போ வந்து ஆதிரி வந்து சொன்னாங்க, உங்களால தான் வந்து இவர் வந்து தர்மேஷ் வெளில போனார்னா என்னெல்லாம் கிடையாது, போயிருக்க மாட்டார், அவரை தான் போயிருப்பாரு, அவர் நிறைய தப்பு பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உன் ஃப்ரெண்டுனால நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணானா அப்படின்னு ஒன்று ஆதிரி வந்து அப்படியே ஒரு டென்ஷன் ஆகிட்டு, அது எப்படி நீ என்ன அவனை வந்து சேர்த்து வச்சு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடியே 2 பேரும் சுற்றிக்கின்னு இருந்த நாயை இப்போ வந்து சொல்லிட்டாங்கட்டு அப்படி காண்டாகுதான். வெளியில் போயிட்டு திரும்ப உள்ள வந்து நீ என்ன பண்ண, நீ ஒன்றுமே பண்ணல. அதாவது ஆதிரியை தான் பேசுகிறேன். ஏன்னா ஆதிரியை வந்து வெளியில் போயிட்டு திரும்ப உள்ள வந்துல, அப்போ ஏதாவது பண்ணுன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல. வந்து திரும்ப அதே மாதிரி தான் உட்காந்துக்குது, காசுக்காக தான் இப்போ கேமே ஆடிக்குது. இப்போ காணாவினத்தை சொல்லிட்டாரோ அப்படி கோவம் பொத்தின்னு வருதான். ஊரே அப்படி தான் சொல்லிக்குது, முதேவி நீ ஆடுற பாரு, அது கேமை பார்க்கறதுக்கே ரொம்ப வெறுப்பாக தாங்குது. ஸோ அவங்க உள்ள விட்டதே வேஸ்ட் தான். திரும்ப இப்போ காணாவினத்து போய் அது போய் கேட்குறாரு எம்ஜே கிட்ட கேட்டால் மாற்றி பேசுகிறான். அடா போங்களாப்பா. இல்லை இது அதாவது எந்த ஒரு டாஸ்க் வச்சாலும் பிக் பாஸில் ஒழுங்காகவே பண்ண மாட்டாங்க இந்த சீசன். ஸோ இப்படி தான் போயிருக்கு. இப்போ வந்து டாஸ்க் அப்படி தான் முடிச்சாங்க. ஸோ அடுத்து 24/7 லைவில் என்ன அப்டேட் வருதுட்டு மறக்காமல் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது மக்களே.